ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு போது செக் ஃபோர் கேஜெட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதாவது பார்க்க போகிறோம்னா Huawei P30 ஹேண்ட்ஸான பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் ரொம்பவே அழகாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாகவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபோனோட மெயின் ஃபியூச்சர்னு கேட்டால் பேக்கில் கேமரா தான். டோட்டல் 4 கேமராஸ் வச்சுருக்காங்க. அந்த கேமரா மட்டுமே இந்த ஈவெண்ட்டில் ஃபுல்லாகவே அவங்க பெருசாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி என்ன தான் இருக்குது இந்த கேமரான்னு பார்க்கலாம். டோட்டலி 3 மெயின் கேமரா இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து TOF சென்சார் பிகாஸ் பொக்கே மோடுக்கு யூஸ் ஆகும். கேமரா வந்து பார்க்கலாம். கேமரா வந்து மெயின் கேமரா வந்து 40 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து RYYP ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் எல்லா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதோட ஒரு நியூ ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, RYYP ஃபில்டர். அண்ட் செகண்டரி கேமரா வந்து 20 மெகாபிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து 8 மெகாபிக்சலில் 5x டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபோன்ஸை பொறுத்தவரை நீங்கள் இப்போ சாம்சங் ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் S10லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 2x தான் கொடுத்துருந்தாங்க செகண்டரி 12 மெகாபிக்சலில். பட் இவங்க வந்து 5x கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட மெயின் ஃபியூச்சர் பின்னோன்னு இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகே, கேமரா இது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் இது வந்து 5x ஜூம். எஸ், இட்ஸ் செகண்டரி கேமரா 8 மெகாபிக்சல் 5x ஜூம். குவாலிட்டி எதுவும் லாஸ் ஆகலை. அண்ட் இட்ஸ் 10x ஐஃபோன் சாம்சங்கில் இது வரை தான் ஜூம் பண்ண முடியும். அண்ட் இதில் குவாலிட்டி ரொம்பவே அழகாக சொல்லலாம். அண்ட் இது வந்து 50x ஜூமை பொறுத்தவரை பக்காவாக இருக்குது சொல்லலாம். ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது, பட் ரியலைஸ் பண்ண முடியும் 50x ஜூம் மூலியமே. நீங்கள் இப்போ தள்ளி நிற்க ஏரியா வர இந்த ஃபோனை வச்சு 50x மூலமாக கிளியராகவே ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பேக்கில் வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராகவே தெரியுது. பட் ஃபேஸை பார்க்கும்போது லேஸாக ஒரு சின்ன குறை இருந்தாலும் பட் 50xங்கிறது ரொம்பவே அமேசிங் தான் சொல்லணும். கேமரா குவாலிட்டி என்ன பொறுத்தவரை Huawei நல்லா தான் கொண்டு வந்துருக்காங்க P30 ப்ரோவில். அண்ட் இந்த ஃபோன் வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் வந்து எப்படியும் ஒரு 60,000 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோன் வந்து ஸ்டோரேஜில் வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜ் 128, 256 அண்ட் 512 GB வரை உண்டு. இந்த ஃபோன் வந்து Android 9ல் EMUI 9.1ல் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு UI வச்சுருக்காங்க. ஃபோன் ரொம்பவே ஸ்லீக் அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபோனோட மெயின் ஃபியூச்சரே ட்ரிபிள் கேமரா செட்டப் கூடவே TOF சென்சார் தான். 4 கேமரா. ஃபோனோட பாட்டம் சைடு பார்த்தோம்னா சிம் கார்ட் ட்ரே அண்ட் ஸ்பீக்கர் கில்ஸ் இருக்குது, கூடவே டைப் C போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அண்ட் என்ன பொறுத்தவரை ஹெட்ஃபோன் ஜாக் தேவையில்லை தான் நினைக்கிறேன். பிகாஸ் 2019 எல்லாமே ஒயர்லெஸுக்கு மாதிரி ஆச்சு. ஸோ அவ்வளோத்துக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் எனக்கு தேவைப்படாது. அண்ட் ஓகே, ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஓவரால் ஃபோனோட ரைட் சைடு பார்க்கலாம். ரைட் சைடு பார்த்தோம்னா வால்யூம் பேக்கர் கீஸ் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. எஸ், ஓகே, ஃபோனோட டாப் சைடில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் IR பிளாஸ்டர் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ரெட்மி ஃபோனில் எந்த ஃபோன் பார்த்தாலுமே லோ பட்ஜெட்டில் வர IR பிளாஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான். டிவி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி அண்ட் நார்மல் டிவி செட்டாப் பாக்ஸ் வரை கண்ட்ரோல் பண்ணலாம், கவர்மெண்ட் டிவி செட்டாப் பாக்ஸை. ஓகே, ஃபோன் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீலிங் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. லாட் ஆஃப் த எஃபெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் பொக்கே மோட் ஃப்ரெண்ட்லி ஏகப்பட்ட மோட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மோட்ஸ் அந்த கேமரா ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுக்கு பின்னாடி வீடியோ செப்பரேட்டாக வேணுமா, அந்த அன்பாக்சிங் வேணுமா, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அண்ட் கம்மிங் சூன் இந்த ஃபோன் முடிஞ்சால் வாங்கி அன்பாக்சிங் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். பட் என்னை பொறுத்தவரை இந்த கேமரா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. 50x ஜூம்ங்கிறது ரொம்பவே அமேசிங். குவாலிட்டி என்னை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது. பட் லிட்டில் பிட் கொஞ்சம் டல்னஸ் இருந்தாலும் பெஸ்ட்டு கேமரா தான் என்னை பொறுத்தவரை தோன்றுது எனக்கு. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கம்மிங் சூன் இதோட ஃபுல் ரிவ்யூ முடிஞ்சால் போட பார்க்குறேன். தேங்க்ஸ்.